ஹாய்ங்க. குட் மார்னிங். இது வந்து சண்டே மார்னிங். ஹாப்பி யுகாதி டு ஆல். எவ்வளோ பேர் யுகாதி செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படி இப்படின்னு எல்லாம் தெரில. ஆக்சுவலி நாங்கள் செலிப்ரேட் பண்ணணுமா பண்ண மாட்டோமா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரில. பண்ணுவோம் அப்படின்னா பழத்தில் வந்து வேப்பம்பூ போட்டு அம்மா எப்போவுமே கொடுப்பாங்க. பட் உகாதிங்கிறது தெலுங்கு பீப்புள் செலிப்ரேட் பண்ணுறத பட் மேக்ஸிமம் எல்லாருமே பண்ணுறாங்க. அதனால் எனக்கு அதை பற்றி பெரிய ஐடியாலாம் இல்லை. இப்பொழுதைக்கே நான் யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்கிறது என்னென்னா, இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது இன்றைக்கி சண்டே நான்வெஜ் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தான். அம்மாட்ட காலையில் கேட்டேன், நீங்கள் செய்கிறீங்கன்னா செய்யுங்க, அது உங்கள் இஷ்டம், சொன்னால் மட்டும் கேட்கவா போகிறீங்க அப்படின்ட்டாங்க. அது என்னமோ உண்மை தான், நமக்கு சாப்பிட்ணுன்னு தோணும், நம்ம தான் டிசைட் பண்ணணும். அம்மாவை கேட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். சரி, ஈவினிங் அம்மா வீட்டுக்கு போகிற பிளான் இருக்குது, 2 days அங்கே ஆல்ட் ஆகிற பிளான் இருக்குது. சரி, ஏதாவது சிம்பிளாக சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே ரொம்ப நேரமாக உட்காந்துட்டேன். காஃபி போட போகலான்னு சொல்லிட்டு காஃபி போடும்போது பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து ரீஃபில் பண்ணி வைக்கல. நேற்று தீரும் போதே ஈவினிங்கே நினச்சேன், சரி அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்போவும் நினச்சேன். மார்னிங் இந்த ரீஃபில், அதாவது எந்திரிச்சு ஒரு காஃபி குடிக்கும்போது இந்த ரீஃபில் பண்ணுற ஒர்க்கெலாம் பண்ணிட்டு இருந்தோன்னா ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும், பண்ணி வச்சிடணும் அப்படின்னு நினச்சேன். பட் அதே மாதிரி வந்து காலையில் தான் ஸ்டாக் ஆச்சு. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு சர்க்கரையை மாற்றி கொட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு காஃபியை போட்டு பீஸ்ஃபுல்லாக உட்காந்து குடிக்க வேண்டியது தான். பீஸ்ஃபுல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதே மறந்து போச்சுங்க லைஃப்பில். பீஸ்ஃபுல் அப்படிங்கிறத தாண்டி நிம்மதியாக இருக்கிறோமா அப்படிங்கிறனாலே இல்லை, ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே தான் இருக்கோம். இப்போ சீனரியை பார்த்துட்ருக்கோம், ஒரு மலைக்கு நேராக உட்காண்ட்ருக்கோம். எப்படி இருந்தாலுமே பீஸ்ஃபுல்லாகவே இருக்க முடியலைங்க. ஏதாவது ஒரு திங்கிங் வந்து மைண்டுக்குள்ளே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் எப்போ மாறும் அப்படின்னே தெரில. எனக்கு தெரிஞ்சு குழந்தையாகவே இருந்திருக்கலாங்க. பூண்டு சவுண்டு மட்டும் கேட்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் காலையில் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கும்போது பூண்டுக்காரர் வந்து சேல்ஸ் பண்ண வந்துட்டார். ஸோ அந்த பூண்டு சவுண்டு கேட்கும். எப்போ நிம்மதியாக இருந்தோம் அப்படின்னு யோசிச்சா ஒரு வேளை குழந்தையாக இருந்தப்போ இருந்தோமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸ்கூலுக்கு போகும்போதாகட்டும், காலேஜுக்கு போகும்போதாகட்டும், நிறையா தாட்ஸு, ப்ராப்ளம், இஷ்யூஸு, அந்த மாதிரியே லைஃப் போயிடுச்சு. பட் என்ன சொல்கிறது, பீஸ்ஃபுல்லாக மாறிடும் அப்படின்னு நம்புகிறேன். பாய்.